வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இருக்கு இல்லையா, அதோட உதவியோட எப்படி முதலீடு பண்றதுன்னு பார்க்கலாம். குறிப்பா இந்த மார்க்கெட் சரியான வாலடைலா இருக்கு, இப்போ மேல போகுது கீழே வருது, இந்த மாதிரி நேரத்தில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சில ஸ்மார்ட்டான வழிகள் என்னன்னு பார்க்கலாம். investing.comல சில ஏஐ பவர்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டூல்ஸ் பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது சகஜம் தான். ஆனா டெக்னாலஜி இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்போ இன்னைக்கு நிலைமையில மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் எமோஷனலா ஆகாம முடிவெடுக்கிறதுக்கும் ஏஐ ஒரு பவர்ஃபுல்லான டூலா இருக்குது. investing.com மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் பெரிய ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ற அதே லெவல் அனாலிசிஸை சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கொண்டு வராங்க. இது ஒரு நல்ல விஷயம். அவங்க கிட்ட நிறைய ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி, வேற வேற ரிஸ்க் லெவல், வேற வேற இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாமா? எப்படி அதுங்க வித்தியாசப்படுது? நீங்க ஷேர் பண்ணதுல பார்த்தா ஒரு 5 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல பாரத் மார்க்கெட் அவுட் பர்ஃபார்மர்ஸ், பேர்லயே இருக்கு, மார்க்கெட்டை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றது. இது நிஃப்டி 50 விட நல்ல பண்ற 20 பெரிய கம்பெனி ஸ்டாக்ஸ், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், அப்படிதானே? ஆமா, கரெக்ட், லார்ஜ் கேப். இதோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா அடங்கப்பா, 6 வருஷத்துல 800% மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. வருஷத்துக்கு 43% மாதிரி வருது. இது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியா எடுக்க நினைக்கிறவங்களுக்கு இல்ல கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கரெக்டா இருக்குமா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இது லோ ரிஸ்க் அப்படின்னு தான் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. பெரிய ஸ்டேபிளான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதால இது மற்ற சில ஸ்ட்ராட்டஜிஸ் விட கொஞ்சம் சேஃப் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா பாரத் இன்ஃப்ரா டைட்டன்ஸ். இன்ஃப்ரா டைட்டன்ஸ் அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்டதா? ஆமா, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ல இருக்கிற 15 ஸ்டாக்ஸ்ல இது ஃபோக்கஸ் பண்ணுது. ரீசெண்டா கூட நிஃப்டி இன்ஃப்ரா ஒரு 2% ரிட்டர்ன் கொடுத்தப்போ இது 14% கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ செக்டார் ஸ்பெசிஃபிக்கா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். சரி, லார்ஜ் கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கப்புறம் அடுத்தது கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கிறவங்களுக்காக பாரத் மிட் கேப் மூவர்ஸ். இது வேகமா வளர சான்ஸ் இருக்கிற 20 மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல கவனம் செலுத்துது. மிட் கேப்னாலே கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்குமே. ஆமா, இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 5 வருஷத்துல 1000%. என்னது 1000%? 5 வருஷத்துலயா? அதாவது போட்ட பணம் 10 மடங்கு. ஆமா, ஆவரேஜா வருஷத்துக்கு 52% வருமானம் கொடுத்திருக்குன்னு டேட்டா காட்டுது. இது மீடியம் ரிஸ்க்னு சொன்னாலும் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. அடுத்த ஸ்ட்ராட்டஜி அது பாரத் பார்கெயின்ஸ். இது வேல்யூ இன்வெஸ்டிங் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுது. வேல்யூ இன்வெஸ்டிங்கா அப்படின்னா? அதாவது மார்க்கெட்ல ஏதோ காரணத்தினால தற்காலிகமா விலை குறைஞ்சிருக்கிற ஆனா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற 15 ஸ்டாக்ஸ் தேடி கண்டுபிடிக்கிறது. ஓ, மறைஞ்சிருக்கிற நல்ல ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். வாரன் பஃபெட் மாதிரி ஆளுங்க ஃபாலோ பண்ற அப்ரோச் இது. சரி, கடைசியா ஒன்னு சொன்னீங்களே, அது பாரத் ஸ்மால் கேப் ஜெம்ஸ். இது ஹை ரிஸ்க் ஆனா அதே மாதிரி ஹை ரிட்டர்ன் பொட்டென்ஷியல் உள்ளது. ஃபியூச்சர்ல பெரிய கம்பெனியா வளர வாய்ப்பு இருக்கிற 20 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை இது டார்கெட் பண்ணுது. ஸ்மால் கேப்னாலே ரிஸ்க் ஜாஸ்தி தான். ஆமா, ஆனா ரிட்டர்ன்ஸும் பாருங்க, 5 வருஷத்துல 2000% வருமானம் கொடுத்திருக்கு. 2000%? நம்பவே முடியலையே. சரி, ரிஸ்க் அதிகம்னா ரிட்டர்னும் அதிகம். ஓகே, இவ்ளோ ஸ்ட்ராட்டஜிஸ், இவ்ளோ பெரிய ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் எப்படி நடக்குது? இதன் பின்னால என்ன ப்ராசஸ் இருக்கு? இது எப்படி ஒர்க் ஆகுது? மாசம் முதல் தேதி அந்த போர்ட்ஃபோலியோவை ஏஐ அனாலிசிஸ் படி அப்டேட் பண்ணுவாங்க, ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. மாசம் அப்டேட்டா? அப்போ சில ஸ்டாக்ஸ் எடுப்பாங்க, சிலது சேர்ப்பாங்க. ஆமா, சிலது போகும், சிலது புதுசா வரும். 3வது பாயிண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அடிக்கடி ட்ரேட் பண்ணாதீங்க, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஸ்டாப் லாஸ் வேணாமா? அது ரிஸ்க் குறைக்க தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. நல்ல கேள்விதான். இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி மார்க்கெட் மேல கீழே போறத பார்த்து பயந்து வித்துடாதீங்க. ஏஐ அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மீடியம் டேர்ம்ல பெர்ஃபார்ம் பண்ணட்டும் சொல்றாங்க. அடிக்கடி ட்ரேட் பண்ணா டிரான்சாக்ஷன் காஸ்ட் அதிகமாகும், எமோஷனலா முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த அப்ரோச். ஓ, மீடியம் டேர்ம் கெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றாங்க, புரிகிறது. ஆனா இது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜியோட பரிந்துரை, எல்லாருக்கும் இது பொருந்துமான்னு சொல்ல முடியாது. சரிதான். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ப்ராசஸ் எல்லாம் ஓகே. இதுக்கு பின்னால இருக்கிற ஏஐயோட ரோல் என்ன? அது எப்படி இவ்ளோ ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுது? இதுதான் டெக்னாலஜியோட பவர். இந்த ஏஐ ஒரு ஸ்டாக்க மதிப்பிடுறதுக்கு 50க்கும் மேற்பட்ட விஷயங்களை பாக்குது. ஃபினான்ஷியல்ஸ், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், இப்படி நிறைய. அது மட்டும் இல்ல, ஒரே சமயத்துல 5000க்கும் மேற்பட்ட இந்தியன் ஸ்டாக்ஸை இது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கு, அனலைஸ் பண்ணிட்டே இருக்கு. 5000 ஸ்டாக்ஸா? அடேங்கப்பா, மனுஷனாலே இது சாத்தியமே இல்லையே. ஆமா, ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் மெஷின் மட்டும் இல்ல. ஏஐ கொடுக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸை ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட ரிவ்யூ பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் முடிவு எடுக்கிறாங்க.
சோ ஏஐயோட கம்ப்யூட்டிங் பவரும் மனுஷங்களோட அனுபவமும் சேருது. AI பிளஸ் ஹியூமன் எக்ஸ்பர்டீஸ், இது ஒரு நல்ல காம்பினேஷன் மாதிரி தெரியுதே. சரி, அந்த பாரத் மார்க்கெட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த 879.2% ரிட்டர்ன் 6 வருஷத்துல எப்படி அது? அந்த நம்பர் 6 வருஷத்துல கிடைச்ச மொத்த ரிட்டர்ன். ஆரம்பத்துல போட்ட பணம் கிட்டத்தட்ட 9 மடங்கா இருக்கு. ஆனா அதை விட முக்கியம், பெஞ்ச்மார்க்கை விட, அதாவது நிஃப்டி 50 விட 754.6% அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 750%க்கு மேல அவுட் பர்ஃபார்மன்ஸா? ஆமா, அதாவது மார்க்கெட் பொதுவா போனதை விட இந்த ஸ்ட்ராட்டஜி பல 100 மடங்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாஸ்ட் டேட்டா சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்ல. வருஷத்துக்கு ஆவரேஜா 41% ரிட்டர்ன், அதுவும் லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப அதிகம். இந்த ஸ்கிரீனர் டூல் ஏஐ இன்சைட்ஸ் வச்சு அடுத்த மாசம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கிற டாப் 20 ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸ்விங் ட்ரேடர்ஸ் கூட இதை யூஸ் பண்ணி ஷார்ட் டர்ம் வாய்ப்புகளை பார்க்கலாம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அக்யூரேட்டா அடுத்த மாசம் நல்லா போற ஸ்டாக்க சொல்ல முடியுமா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரெக்கமெண்ட் பண்ற சில ஸ்டாக்ஸ் பேர் கூட பார்த்தேன். பிபிசிஎல், பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎன்பி, டாடா ஸ்டீல், ஓஎன்ஜிசி, இதெல்லாம் பெரிய நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் தானே. இதுல என்ன புதுசா ஏஐ கண்டுபிடிக்குது? நல்ல கேள்வி. பெரிய கம்பெனியா இருந்தாலும் அதோட மார்க்கெட் வேல்யூவேஷன், இப்போதைய எக்கனாமிக் சூழல், ஃபியூச்சர் growth, இது மாதிரி பல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அதோட ஸ்டாக் பிரைஸ் அட்ராக்டிவா இருக்கலாம். ஏஐ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் கணக்கில் எடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒவ்வொரு ஸ்டாக்கை பத்தியும் டீடைல்டு அனாலிசிஸ் இருக்கு. அதோட கரண்ட் மார்க்கெட் வியூ என்ன, ரிஸ்க் லெவல், ரிட்டர்ன் ஹிஸ்டரி, எஃபிஷியன்சி, ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ், ஓவரால் ஹெல்த் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஆஹா, அப்போ வெறும் ஸ்டாக் பேரு மட்டும் இல்லாம ஏன் அந்த ஸ்டாக் அது சம்பந்தப்பட்ட மத்த எல்லா டீடைல்ஸும் கிடைக்குது இல்லையா? ஆமா, அதுதான் முக்கியம். ஸ்மார்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அம்சங்கள் இதை சாத்தியமாக்குது. மாசம் ரீபேலன்ஸ் பண்ணும்போது ஏன் ஒரு ஸ்டாக்கை சேர்த்தாங்க இல்ல ஏன் எடுத்தாங்கன்னு தெளிவான காரணம், ஸ்ட்ராங் மொமெண்டம் வித் இமர்ஜிங் ப்ராஃபிட்டபிலிட்டி, இல்லனா வேல்யூ பிளே வித் growth பொட்டென்ஷியல், இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொடுக்குது. அப்புறம் ரியல் டைம் ஸ்டாக் பிரைசஸ், உங்க போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்றது மாதிரி வசதியும் இருக்கு. இது தவிர ஒரு ஸ்டாக் கரெக்டான விலையில இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஃபேர் வேல்யூ அனாலிசிஸ் இருக்கு. ஒரு ஸ்டாக்கோட உண்மையான இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னவா இருக்கலாம்னு பல ஃபைனான்ஷியல் மாடல்ஸை வச்சு இது கணக்கு போடுது. இதை வச்சு ஸ்டாக் இப்போ அண்டர் வேல்யூடா, ஃபேர்லி வேல்யூடா இல்ல ஓவர் வேல்யூடா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் நமக்கு வேலை செய்யற மாதிரி இருக்கே. இவ்ளோ டூல்ஸ், இவ்ளோ இன்ஃபர்மேஷன் இருந்தா முடிவெடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும் போல. சரி, இந்த டூல்ஸை யூஸ் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா இன்வெஸ்ட் பண்ணும்போது மனசுல வச்சுக்க வேண்டிய சில பேசிக் பிரின்சிபல்ஸ், கீ இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் பத்தியும் சில குறிப்புகள் இருந்ததே. ஆமா, அது ரொம்ப முக்கியம். டூல்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம மைண்ட் செட் கரெக்டா இருக்கணும். முதல்ல ஒரு பிசினஸ் ஓனர் மாதிரி யோசிக்கணும். திங்க் லைக் அ பிசினஸ் ஓனர். நாம வாங்குறது வெறும் ஸ்டாக் இல்ல, ஒரு கம்பெனியோட ஒரு பங்கு. அந்த பிசினஸ் எப்படி போகுது, அதோட ஃபியூச்சர் என்னன்னு பார்க்கணும். வெறும் ட்ரேடிங் மாதிரி இல்லாம. ஆமா. ரெண்டாவது, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். டேட்டா நம்பர்ஸ் அடிப்படையில முடிவெடுக்கணும். மார்க்கெட் ஏறும்போது பேராசையோ இறங்கும்போது பயமோ படாம அனாலிசிஸ் படி நடக்கணும். மூணாவது, லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்றதுல கவனம் செலுத்தணும். ஷார்ட் டேர்ம் லாபத்தை விட நல்ல கம்பெனிகளோட நீண்ட காலம் இருக்கிறது நல்லது. குறிப்பா 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றவங்க இதை கவனிக்கணும். கடைசியா, பிஇ ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்ட், கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ, மார்க்கெட்ல அதோட பொசிஷன், இந்த மாதிரி முக்கியமான மெட்ரிக்ஸை எப்பவும் செக் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப நல்ல அட்வைஸ். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் சரி, ஆனா இது இப்போ ஏன் இவ்வளவு முக்கியம்? நீங்களே சொன்னீங்க, சமீபத்துல மார்க்கெட் ஒரு 15% கிட்ட சரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வாலடைல் டைம்ல இந்த ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ் நிஜமாவே இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? இதுதான் நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி. இதுதான் முக்கியமான பாயிண்ட். மார்க்கெட் சரியும் போதும் வெல்த்தை எப்படி க்ரோ பண்றது, தேவையில்லாத ரிஸ்க எப்படி அவாய்ட் பண்றதுங்கிறதுக்கு இந்த ஏஐ பவர்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உதவலான்னு அந்த டேட்டா காட்டுது. மார்க்கெட் இண்டெக்ஸை விட 754.6% பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்கிற பாஸ்ட் டேட்டாவே அதுக்கு ஒரு உதாரணம். அதாவது மார்க்கெட் டவுனா இருக்கும்போதும் இந்த ஸ்ட்ராட்டஜில செலக்ட் ஆன ஸ்டாக்ஸ் பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அது காட்டுது. நிச்சயமா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சருக்கு கேரண்டி இல்ல, மறுபடியும் சொல்றேன். ஆனா மார்க்கெட் நிலையற்றதா இருக்கும்போதும் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எப்படி ஜெனரேட் பண்ணலான்னு ஒரு வழி இது காட்டுது. மனுஷனால ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட டேட்டாவை ஏஐ பாக்குது பாருங்க. அதுதான் அதோட பெரிய பலம். அது எமோஷனல் ஆகாது, டேட்டாவை வச்சுதான் முடிவு பண்ணும். அப்போ இந்த மொத்த டிஸ்கஷன்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மெயின் மெசேஜ் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, யாரோ சொல்ற டிப்ஸையோ இல்ல நம்மளோட உள்ளுணர்வையோ மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா டெக்னாலஜியும் டேட்டாவையும் யூஸ் பண்ணி
ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண இந்த டூல்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப்பை இது குறைக்குது. 6 வருஷத்துல கிட்டத்தட்ட 9 மடங்கு ரிட்டர்ன் மாதிரி இருக்கிற பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது ஏதோ குருட்டுத்தனமா நடக்கல, ஒரு சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸோட ரிசல்ட்னு காட்டுது. ஆனா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷனுக்கான டூல்ஸ் மட்டும்தான். இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. பங்குச்சந்தை முதலீடுனாலே ரிஸ்க் உண்டு, கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்னு எதுவுமே கிடையாது. முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறதுக்காக ஃபியூச்சர்லயும் அப்படியே பண்ணுன்னு எந்த நிச்சயமும் இல்ல. அதனால நீங்க எந்த முதலீட்டு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசர்ட்ட கண்டிப்பா கன்சல்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, உங்க ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி, உங்க கோல்ஸ், உங்க சிச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் முடிவெடுக்கணும். டெக்னாலஜி ஒரு கைடு தான், ஃபைனல் கால் உங்களுடையது. நிச்சயமா டெக்னாலஜி ஒரு பவர்ஃபுல் டூல் தான். ஆனா அது சரியா நம்ம தேவைக்கேத்த மாதிரி நல்ல அட்வைஸோட யூஸ் பண்ணணும். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த உரையாடலை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின உங்க கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றோம், இங்க பேசினது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த முதலீட்டு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் தயவு செஞ்சு ஒரு குவாலிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசரோட்ட கேட்டுக்கோங்க. உங்க பணம் உங்க எதிர்காலம். கவனமா இருங்க.